கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அப்படின்னாலே என்னது 2 பூ டெய்ல்னா டீ தான் ஓகேங்களா. ஸோ 2 டீ தான் அதிகபட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதிகபட்சம் 2 டீ இருக்கலாம், இல்லை ஒரு டீ கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டீயே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றத அந்த அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், அதாவது 2 டைல்ஸ்க்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 3 டைல்ஸ் வரக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அப்போ இதை தவிர்த்து மீதி இருக்க எல்லாத்தையும் நான் இங்கே எழுதலாம் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ அட்மோஸ்ட்னாலே அதிகபட்சம்னு மைண்டில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அதிகபட்சம் 2 தலை அப்படின்றப்ப 2 தலை, ஒரு தலை, இல்லை தலையே இல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்ற ஈவெண்ட்டு. ஸோ அப்போ இது நம்பர் ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ்ஸு. ஸோ 7/8 ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கான ஆன்சர். அடுத்தது பி எடுக்கிறேன். என்ன எடுத்திருக்கேன்? லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். ரெண்டாவது ஈவெண்ட் அவன் என்ன சொல்லியிருந்தான்? அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ குறைந்தபட்சம் 2 தலை இருக்கலாம், அப்போ 3 தலையும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்சம் 2 தலைனா அதுக்கு கீழே தலை குறையக்கூடாது, தலை வந்து கம்மியாகக்கூடாது, 2 தலைக்கு விட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் கொஸ்டின் இங்கே ஓகேங்களா. ஸோ அப்போ நான் பின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 தலை இருக்கலாம் குறைந்தபட்சம், 3 தலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ 3 தலை இருக்கிறத எடுக்கிறேன், 2 தலை இருக்கிறத எடுக்கிறேன். ஒரு தலை இருக்கிறது வருமா? வராது. இனி இருக்கிறது எதுவுமே வராது. ஒரு தலை இருக்கிறதும் வராது, தலை இல்லாமல் இருக்கிறதும் வராது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அட்லீஸ்ட் 2 ஹெட். பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 ஹெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 ஹெட். அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் 2 தலை அப்படின்றப்ப 3 தலையும் வரலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நம்பர் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பின்றது 4, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம் ஓகேங்களா, ஏன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஏன்ற ஈவெண்ட்டு இங்கே இருக்குது, பின்ற ஈவெண்ட்டு இங்கே இருக்குது. ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறது வந்து நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பாருங்கள், ஹச் இருக்குது, ஹச்டி இருக்குது, ஹச் இருக்குது, ஹச் இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க 4மே இங்கே இருக்குது. ஸோ அப்போ எது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவே கிடையாது. ஒன்று இருந்தாலே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏ இன்டர்செக்ஷன் பி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏலையும் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே எழுதுகிறேன். ஹச் டிஹெச். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ஸோ 4/8 ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது? ஆர் அப்படின்ற வார்த்தையை போட்டு கேட்டதுனால நான் என்ன எழுத போகிறேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு நான் 7/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 4/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் சிக்கு சின்றேன் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு -4/8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நான் சிம்பிளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், 4/8 -4/8 இங்கேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணாலே -0 வந்துடும். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடியது எனக்கு 7/8 ஓகேங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப், ஸோ இதுக்கான கொஸ்டின் ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கேயும் 4/8 -4/8 அப்படின்றப்ப இதை நம்ம எப்படியே கேன்சல் பண்ணலாம். ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. ரெண்டுமே ஒரே நம்பர், நடுவில் மைனஸ் அப்படின்றப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடியது 7/8. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றதுக்கான ஆன்சர் 7/8 ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 8th சம்மும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.